அந்த வலி நிவாரணி நைட்டு வலிக்கு அதை போட்டுட்டு படுக்க. அப்ப ம் காலையில எழுந்துச்சா தெரியாதுங்க. லேடிட்டுக்கு எப்படி நம்ம லேடிஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த வலி தெரியற அளவுக்கு ரெஸ்ட் இருக்காது. ம் அப்புறம் நைட்டு திரும்ப அதை அப்ளை பண்ணிட்டு படுக்க வேண்டியதாங்கய்யா. ம் இந்த மாதிரியே தான் ஓடிக்கிட்டு இருந்தது. லோ ப்ரெஷர் ஹோமியோபதி ம் மெடிசன், ரொம்ப தலை சுத்தினா ஹோமியோபதி மெடிசன் கையில வச்சுக்கோங்கய்யா. ம் அது எங்க ஊர்ல கிராமத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அது அவர் கொடுப்பாரு, அதை வச்சுக்குவேன். ம் அந்த மாதிரிதான் இப்போ ஓடிக்கிட்டு இருந்ததுங்க லைஃப். இப்ப அப்புறம் இந்த இப்ப மறுநாள் ஆ ஆ, சுப்பிரமணிய போய் ஜூஸ் குடிக்க சொன்னாரு. அது ஒரு 4 மாசமா ம் ம் ஜூஸ்லயே ஒரு சுத்தமா சாப்பாடு தொடாது. அது ஒரு 4 மாசம் ஜூஸ்லயே ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. ம் 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 ஏதோ கொஞ்சம் இந்த 18 வருஷமா அலோபதி போகாதேன்ட்டாங்க. வேதாத்திரி ம் மகரிஷி ஐயா பேராசிரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ம் அலோபதி தயவு செய்து இவ்வளவு பெரிய ஆபரேஷன் பண்ணிட்டீங்க, நீ முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க ம் அப்படின்னாங்க. அதெல்லாம் போவதற்குனாட்டி கொஞ்சம் வெஜிடேரியன்னா என்ன, பால் சைவம் அசைவம்னு தெரியாம எடுத்துக்கிட்டாங்க. அதுமே ஒரு 10 வருஷ அளவில் இல்லைங்க. எங்கால ம் இடையில ஆசைக்கு 10 நாள் 8 நாள் ஓரளவு ம் உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரி இருக்கங்காட்டி என்ன இந்த அளவுக்கு இருக்கிறேங்கய்யா. வெயிட்டும் ம் ஓரளவுக்கு 52 கிலோ அந்த ம் மாதிரியே இருந்துகிட்டு இருக்கிற. வெயிட்டும் பெருசா நான் எப்பவுமே வெயிட் இல்லைங்கய்யா. ம் ம் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா அலர்ஜி 15 நாள் போயிருச்சு. இப்ப உங்க யோக முறை 7ஆம் அறிவு நீர் மருத்துவத்துக்கு வந்த உறவு ம் ம் தூக்கம் நல்லா வருதுங்கய்யா. தூக்கம் அந்த ஆயின்மெண்ட் எல்லாம் எதுவும் போடுறது இல்ல. வலி எல்லாம் 50% 15 நாள்லயே குறைஞ்சிருச்சுங்கய்யா. ம் ம் தலைவலி சுத்தமா போயிடுச்சு. ஒரு 4 மாசமா தலைவலி இருந்துகிட்டே இருந்ததுங்கய்யா. ஓ, அது வேற இருந்திருக்குதா? ரொம்ப தலைவலி 4 மாசமா தலைவலி இருந்துகிட்டே இருந்ததுங்கய்யா. ம் அதெல்லாம் இப்ப ம் சுத்த தலைவலி 100%, அலர்ஜி 100% ஓகே. ம் ம் தூக்கம் ஓகேங்கய்யா. அப்பா, ஒரு அதாவது 6 மணி நேரம் தூங்கினா காலையில இதுதான் 9 மணிக்கு. நம்பவே முடியல உங்களால, மாயாஜால மாதிரி. ம் இந்த நம்பவே. வெயில் வந்தா கொஞ்சம் தலை சுத்து இல்ல. லோ பிபி செக் பண்ணல. ஆனா நல்லா தலை சுத்துங்கய்யா. ஆ உப்பா ஆ ஆ போட்டு சாப்பிட்டு இப்ப யூரிக் ஆசிட் அதிகமா இருக்குது. இப்போ பிளட்ல யூரிக் ஆசிட் லோ ம் பிபிக்கு 30 வருஷமா உப்பு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப அதுதாங்கய்யா இருக்குது. இப்போ ம் செக் பண்ணதுல செக் பண்ணல, யூரிக் ஆசிட் கொஞ்சம் இருக்குது. இந்த ஒரு 30 நாள் போய் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ம் செக் ம் பண்ணி பாக்கலாங்க. ம் ம் விட்டமின் டி கம்மியா இருக்குது, யூரிக் ஆசிட் அதிகமா இருக்குது. அது ரெண்டும் சொல்லிடுறாங்க ஐயா. ம் ம் இல்ல, இதெல்லாம் அதெல்லாம் இப்ப இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் இதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அவன் சொல்லக்கூடிய அந்த மருத்துவ ஆராய்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அதாவது இது வெள்ளைக்காரனுடைய, அவன் பன்றி இறைச்சி சாப்பிடறனுடைய ரத்தத்தினுடைய அடிப்படை. அவன் ரத்தத்தை கெடுத்து கொண்டவனுடைய ஆராய்ச்சி முறை, புரியுதா? ரத்தத்தை கெடுத்து கொண்ட உடம்பு எப்படி தயாரிக்குது என்பது வேற. உடம்பை அந்த பன்றி இறைச்சி சாப்பிட்டோட ரத்தம் மாதிரி இது. அவன் நாட்டுல பன்றி இறைச்சி சாப்பிட்றவன். பன்றி இறைச்சி சாப்பிட்டுட்டு நாம உடம்பை சுத்தப்படுத்துகின்ற பொழுது உடம்பு என்ன பண்ணுதுங்கிறத அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த பன்றி இறைச்சி சாப்பிட்டனுடைய ஆராய்ச்சி அறிக்கை என்பது வேறு, சுத்தப்படுத்துதல் என்றது ஆராய்ச்சி என்பது வேறு. புரியுதுங்களா? அதுல சொல்றது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்றது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நீங்க வாயில சொல்றீங்க பாருங்க, அதை அப்படியே ஓரமா வச்சிடலாம். அதை அப்படியே ஓரமா வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் விஷயம். இப்ப உப்பு அப்படின்னா கிரியேட்டின் அதிகமா, இப்ப ஏதோ சொல்றேன், உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றேன். அப்படி பார்த்து நீ வீடு உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது எது வேணா வச்சுக்கலாம், கிரியேட்டனா இருக்கலாம், அவர் எது வேணா இருக்கலாம்னு கேட்கறேன். உப்பு அதிகமா இருந்தா புற்றுநோய் வரும். உப்பு அதிகமா இருந்தா புற்றுநோய் தோல் புற்றுநோய் வரும். ரெண்டே ரெண்டு தான். அமிலத்தன்மை அதிகமா இருந்தாலும் தோல் புற்றுநோய் வரும், உப்பு அதிகமா இருந்தாலும் தோல் புற்றுநோய் வரும். சரியா? அது மட்டும் இல்ல, கணையம் கல்லீரல் எல்லாம் கெட்டு போயிடும். புரியுதுங்களா? சரி, இது உங்களுக்கான சுத்த முறை. நீங்க சுத்தப்படுத்துறதுனால உங்களுக்காக இருக்கிற முறையை தவிர, இது மாறிக்கொண்டிருக்கிற முறை. என்னது? மாறிக்கொண்டிருக்கிற முறை. அதனால இத எதுக்கு சொல்றேன்னா, இது நாம் அந்த வெள்ளைக்காரனுடைய பயிற்சி முறைக்கும் நமக்கு இருக்கிற சிறு வேறுபாடு. நீங்க வாயில சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் உண்மையானது. வாயில சொல்றீங்க பாருங்க, அது பதிவாகுது. அது அதுதான் உண்மை. சரியா? அப்படியே சரி, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நோயில ஏன் நல்லாகணும்? இப்ப இந்த நோய் நல்லாத பத்தி எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஏன் இந்த நோய் நல்லாகணும்? இதெல்லாம் நல்லாகிறப்ப இந்த நோயில போயிடுச்சு இல்லையா? உங்களுக்கு இருக்கிற எல்லா நோயும் போயாச்சு. அந்த எல்லா நோயும் போனதுக்கு அப்புறம் அது ரத்தம் எப்படி இருந்தா என்ன? ரத்தமும் சிறுநீரும் எப்படி இருந்தா என்ன? நீங்க சொன்ன மாதிரி அரைகுறையாத்தான் செய்யறேன். நாங்க என்ன ஒரு 15 நாள் செஞ்சிருக்கிறோம். இப்ப 20 நாள் ஆயிருக்குது. அரைகுறையாத்தான் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருக்கிறோம். சரியா? அப்ப உங்களுக்கு தேவையான என்னென்ன வேணும் அதெல்லாம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதானே? உப்பு நோய் போயாச்சு, தலைவலி நோய் போயாச்சு, இடுப்பு வலி முழங்கால் வலி போயாச்சு, எல்லாம் போயாச்சு.
எல்லாம் தூக்கம் போயாச்சு. தூக்கமும் வந்தாச்சு. அதாவது நீங்க எதிர்பார்க்கறது எல்லாம் வந்தாச்சு இல்லையா? வந்துகிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது இல்லையா? வந்துகிட்டு எல்- இருக்கு வந்துகிட்டு இது ஆமாங்க 30 ஆமாங்க. வருஷமா இருந்த பிரச்சனை வந்து 5 நாள்ல இருந்திருக்கு. எத்தனை வருஷமா? 30 நாளே, 30 ஆண்டுகளா இருந்த 30 பிரச்சனை புரியுது. 3 நாள்லயே தொடங்கிருச்சு. எத்தனை? ஆமாங்க தொடங்கிய 3வது நாளே தொடங்கியாச்சு. ஆமா. இனி தொடங்கிருச்சு நீங்க முறையா நீங்க மாணவரை சேர்ந்து செய்யறப்ப இன்னும் ப்ராஜெக்ட் இழுத்து பிடிப்பான், அது வேற. இப்ப நீங்க மற்றவங்களுக்காக சொல்ல வர்றீங்க, இந்த சந்தேகம் இருக்கிறவங்க சேரலாமா வேண்டாமா, ஆமா இது ஆமாங்க. சேர்ந்தா நன்மை அடையுமா, இது கடைசியில் இப்படியே இருக்குமா அப்படின்லாம் நிறைய இருக்கு. அவங்களுக்காக நீங்க சொல்ல வர்றீங்க, சரியா? அதனால அதனால இது வந்து கண்டிப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு நோயெல்லாம் நீங்கி கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். இன்னும் 1 வருஷம் சரி டைம் இருக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்கு. டைம் இருக்குங்க. ஆமா, அதனால அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அந்த அப்ப இந்த ரத்த மாதிரி இறுதியானதல்ல, இந்த சிறுநீர் மாதிரி இறுதியானதல்ல. நம்ம ரத்த இறுதியா நாளைக்கு நாம் இறுதியானதல்ல. ஏன்னா மற்றவங்க சொல்ற அறிவுரை இது தேவையே இல்லை. மற்ற அறிவுரை இது தேவையே இல்லை. மற்ற அறிவுரை அந்த ஆராய்ச்சி, தேவையில்லைங்க. ஆமா, அது தேவையில்லை. அவங்க சொல்லிய நோய் நல்லாச்சு, அப்படி பார்த்து நோய் எப்படி நல்லாச்சு? நம்ம 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 நீங்க சொல்ற முறை நீர் மருத்துவத்தை ஃபாலோ பண்றதுனாலதாங்கய்யா. அதனால அதனால ம். அதுல சொல்லக்கூடிய, அதுல யாராவது அது பார்த்துட்டு அறிவுரை சொன்னாங்க, அது தேவையற்றது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று அறிவுரை தான் இருந்திருக்காரு, ஏன் நோய் நல்லா இருக்குல்ல? அந்த ஆராய்ச்சி, அந்த மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணுகின்றவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்த பொழுது ஏன் நோய் நல்லா ஆகல? அந்த மருத்துவத்துல இருக்கிறீங்க, அதாவது உணவு பழக்கத்தில் இருந்திருக்கிறீங்க. உணவு பழக்கத்தில் இருக்கிறப்ப எல்லா நோயும் வந்துச்சு இல்லையா? ஆமா ஆமா ஆமாங்க. அப்ப எல்லா நோயும் அது வந்துச்சு, இந்த மருந்து எல்லா நோயும் வந்துச்சு. அப்ப அந்த ரத்த மாதிரி எடுத்து பார்த்தாலும் அது நோயினால. அது நோயோட இருக்கிற ரத்தத்தை எடுத்து பார்த்து என்ன பண்ண போறீங்க? நோயோட இருக்கிற ரத்தத்தை எடுத்து பார்த்து நோய் தான் காட்டும். நோய்தான். இப்ப புரியுதா? புரியுதுங்கய்யா. நோயோட இருக்க கெட்டு போன ரத்தத்தை எடுத்து பார்த்து என்ன பண்ண போறீங்க? கெட்டு போன ரத்தத்தை பார்த்து எடுத்து பார்த்து எப்படி ரத்தம் ஆமாங்க கெடாம சாமி. இருக்கிறதுக்கு பதில் இல்லையே. ரத்தம் கெடாம இருக்கிறதுக்கு பதில் இல்ல. ரத்தம் கெடாம இருக்கிறதுக்கு பதில் என்னன்னு, இந்த ரத்தம் கெட்டங்காட்டி தான் பல நோய்களா வருது. இது என்னன்னு ஆளவே முடிச்சிருக்கு. இவ்வளவு நோய் இருந்தா நீங்க உயிரோட இருக்கிறது அதிசயமாச்சே. இவ்வளவு நோய் இருக்கும் போது மூட்டு வலி, 30 ஆண்டு தூக்கம் இல்ல, நரம்பு தளர்ச்சி இத்தனை இருந்திருக்குது. உங்களுக்கு மட்டுமா இருக்குது? உலகத்துல 99 பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆக ஆக கெட்டுப்போன ரத்தத்தை திருப்பி திருப்பி இப்ப நான் வந்து சுத்த ரத்தத்தை ஆராய்ச்சி பண்றோம். ரத்தம் எந்த அளவுக்கு சுத்தமாகுது என்பதற்காகத்தானே தவிர அவன் சொல்றது நோக்கத்துக்காக பண்றது இல்ல. ரத்தம் சுத்தமாகுது. அப்ப ரத்தம் சுத்தமாக 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 அதெல்லாம் நோய் நல்லாயிரும். இதான் விஷயமே. அதனால மீண்டும் நம்ம வந்து இதை பத்தி அடுத்த இதில் பேசுவோம். ரொம்ப நல்லது, நீங்க வந்து சொல்லி கொடுத்தது நல்லது. எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரட்டும். எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, இந்த 1 மாசம் ஆலோசனை வகுப்பு இருக்குது, அதை சேர்ந்து பணம் ஐயா உங்க கட்டி. அலைவரிசை கிளீனா இல்லைங்கய்யா, கிளியரா இல்ல. அவ்வளவுதான். சரி, இருக்கட்டுமா, பரவாயில்ல, இருக்கட்டும், மாதிரி நம்ம பேசுவோம். சரிங்களா? நன்றி. ம்.